சுட்டீஸ் இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். அது என்னோடய ஸ்டைலில் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி அது ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கர் எடுத்துகிட்டு நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கீ ஊற்றிட்டு அது நல்லா சூடானோடனே அதில் நம்ம பட்டை, கிராம்பு, லவங்கம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசஸ் வேணுமோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி டீப் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா இது ஃப்ரை ஆனோடனே நம்ம ஒரு சைடில் ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நான் ஒரு 3 பெரிய ஆனியன் எடுத்துட்டேன். அதை எடுத்து அதையும் நான் கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு இதில் குக்கரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலர் வந்துடும். இந்த மாதிரி கலர் வந்த உடனே இதில் நம்ம டொமேட்டோ ஒரு 3 பெரிய சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி இது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இந்த ஆனியன் கூடவே போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ரெட் சில்லி பவுடர் இருக்குல்ல, குழம்பு மிளகா பொடி. நான் ரெட் சில்லி தனியாக தான் அரைப்பேன். அதனால் அது தனியாக எங்ககிட்ட இருக்குது. அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் வெறும் ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. நல்லா அந்த மசாலாலாம் அதில் சிக்கனில் ஃபுல்லாக இதாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா நான் கர்ட் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கர்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இதுக்கு கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை மூடி போட்டு மூடி வச்சுட்டா அந்த சிக்கன் இதிலே வெந்துடும். இந்த மாதிரி வெந்துடும். அதனால் அதில் அப்படியே போட்டுட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றலான்னு சொல்லிவிட்டு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அது பாயில் ஆகணும்னு சொல்லிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ சிக்கனும் நமக்கு இதிலே நல்லா வெந்துடும். இந்த மாதிரி பாயில் ஆன உடனே நமக்கு சிக்கனை இப்போ கொஞ்சம் ஹாஃப் குக்காக எடுக்கும். அப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸ் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுருந்தோம்ல, அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இந்த குக்கரோட க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் தான் சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் போட வேண்டாம், விசில்லாம் அதை வைக்க வேண்டாம். வெறும் 10 மினிட்ஸ் சிம்மில் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அது எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பிரியாணி. அதுவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு பிரியாணி. இதை மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். எதுவும் மசாலா எதுவுமே இல்லை, வெறும் நம்ம வீட்டில் இருக்கிற மிளகா பொடி என்ன இருக்கோ அதை வச்சு தான் பண்ணேன். சூப்பராக இருக்கும். இது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கூட நான் ஆனியன் பச்சடி வச்சு சாப்பிட்டுட்டேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த காம்பினேஷன். இது நாங்கள் சாப்பிட்டுட்டோம். நீங்களும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.